கர்த்தருடைய வீட்டில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தானே. எப்படி நீங்கள் ஆவியில் ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல, ஆனால் ரட்சிக்கப்பட்ட அந்நாள் முதல் இந்நாள் வரைக்குமே தேவசமம்னா எனக்கு ஒரு சந்தோஷம்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஐக்கிய கூட்டம், ஊழியர் கூட்டம்னா ரொம்ப சந்தோஷமாக தான் போவேன். சோத்திரம். அதில் ஒரு எண்ணமத்தில் ஒரு இனமுறியாத ஒரு சந்தோஷம். கூட்டங்களுக்கு போகிறது, கன்வென்ஷன் போகிறது, சோத்திரம். இந்த ஐக்கிய கூட்டங்களுக்கு போகிறது, ஆராதனைக்கு போகிறது, சோத்திரம். அப்படி ஒரு ஆவியில் நமக்குள்ளே ஒரு கலிகூறுதல், ஒரு சந்தோஷம் உண்டாகும். சோத்திரம். நீங்கள் தேவனுடைய அன்பை, தேவன் செய்கிற கிரியிலே அணுவா ருசிக்கணும். எப்படி ருசிக்கணும்? நாக்களை பாருங்க, ஒரு டாட் தேன் பட்டுட்டாலும் அதோடைய ருசி என்ன பண்ணிடுது? சின்ன பிள்ளையா இருந்தால், பிறந்த குழந்தைக்கு நாக்கில் ஒரு தேன் அப்படி தொட்டு வைங்களேன், அப்படி சப்போம், அதுக்கு ருசி தெரியுது பத்தியில. சோத்திரம். அந்த நாக்கு அந்த ருசியை என்ன பண்ணுது? எந்த பதார்த்தம் கொடுத்தாலும் அந்த பதார்த்தோடைய ருசியை நாவு உணர்முடி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சிறு பிள்ளையானாலும் ருசிக்க முடியுமே இரட்சகரை, கர்த்தருடைய அன்பை. சோத்திரம். அப்ப ஏன் ருசிக்க முடியாம போகுதுன்னா, நம்முடைய மைண்ட் டைவர்ட் ஆகுது. நம்முடைய மைண்ட் என்ன ஆகுது? சில சமயம் நான் சாப்பிடும்போது கவனம் இருந்துச்சுன்னா 4 இட்லி சாப்பிடுவேன், இல்லைன்னா 2 சப்பாத்தி 2 தோசை சாப்பிடுவேன். இதான் என்னுடைய அளவு. கர்த்தர் சோத்திரம். கொஞ்சம் நல்லா இருந்தால் 1 கூடுதலாக போகும். கர்த்தர் சோத்திரம். ஆனால் அந்த பேசிக்கிட்டே கவனம் இல்லைன்னு சொல்லிட்டு அது பாட்டு 4 இட்லி 2 சப்பாத்தி 1 தோசை இது பாட்டு கணக்கு இல்லாமல் போகும். அப்புறம் தான் முடிச்சுட்டு வந்து சொல்லுவேன், என்னம்மா இன்னைக்கு நிறையா சாப்பிட்ட மாதிரி இருக்கே. வயிறு வேற உப்பி கிடக்குது, என்னது அப்படின்னு கேட்பேன். நீங்கள் 4 இட்லி பேசிக்கிட்டே 2 சப்பாத்தி இப்படி உள்ள என்ன பண்ணிட்டீங்க. அப்போ கவனம் இல்லாமல் போகும்போது அதில் உள்ள ருசியும் தெரியாது, அளவும் தெரியாது, அது பாட்டு உள்ள போயிடும். ஆனால் கவனமாக சாப்பிடும்பொழுது வேறு காரியங்கள் இல்லாமல் இருந்தால் சாப்பிட்டா என்ன பண்ணலாம்? கரெக்டான ஒரு அளவுக்குள்ளே சாப்பிடலாம். அதோடைய ருசியை அறிஞ்சு என்ன பண்ணிடலாம்? சாப்பிடலாம். இது போல தான் கர்த்தருக்குள்ள சிறு பிள்ளைகளானால் நீ கவனமாக இருந்தால் அந்த ஒவ்வொரு பாடலுமே ஒரு ருசியாக இருக்கும். ஒவ்வொரு பாடல், அதோட இருக்கிற வரிகளும், கடவுளுடைய வார்த்தைகள் கடந்து வரும்போது அது பெரிய ஆனந்தத்தை, பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி தேவனுடைய பிரசன்னத்தை, அப்படி தேவனுடைய அன்பை, அப்படி தேவனுடைய மகிமையை நீங்களும் நானும் ருசித்து அதற்குள் களிகூறுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. சோத்திரம். அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே கடந்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை தெய்வம் ஆசீர்வதிச்சு கொடுக்க முடியாது. எல்லாம் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், சோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் பிழைகளை உணர்த்துங்க, என் தவறுகளை உணர்த்துங்க, என்னோடு கர்த்தர் பேசுங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை மனம் திரும்பி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட எப்பொழுது விழிப்பாய் ஆயத்தமாய் இருக்கும்படி இரட்சகர் நீங்க பேசணும். சுயம் வெளிப்படக்கூடாதுப்பா, மாம்சம் வெளிப்படக்கூடாது, மனுஷன் வெளிப்படக்கூடாது, பிசாசு வஞ்சகமாய் வெளிப்படக்கூடாது. அது எல்லாவற்றையும் இரட்சகர் நிர்மூலமாக்கி போடுகிறார். பரலோகத்தின் தேவன், நீர் எதை எங்களோடு பேச விரும்புகிறீரோ அதை எங்களுடைய மனதில், இருதயத்தில், நாவலை வைத்து அந்த வார்த்தை ஜீவனாய் வெளிப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கா? எங்கேயா இருக்கு? உம்முடைய வார்த்தையை கேட்டால் அது பயங்கரமாக இருக்கு. அல்லேலூயா. சோத்திரம். ஏன்னா கடந்த நாட்கள் முழுவதும் 7 சபைகள். அப்போ சபைகளை எடுக்கும்போது சோத்திரம், நம்முடைய தண்டவாளம்லாம் வண்டவாளத்தில் ஏறும். சோத்திரம். அப்போ நம்மளை உள்ள இடத்துல அப்படி ஆராய்ச்சி எடுத்துருவார்கள் ஆண்டவர். அதனால சபைகள் குறித்து பார்த்ததுனால கொஞ்சம் சுத்திகரிப்பு. அதைத்தான் இந்த 21 நாட்கள் ஜெபத்தில் இந்த சபைகளை தான் மீண்டும் ரீகால் பண்ண போகிறேன். ஒவ்வொன்றையும் ரொம்ப ஆழமாய் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சுத்திகரிப்பு எந்த அளவுக்கு சுத்திகரித்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. சில காரியங்களாம் பாருங்கள், தண்ணி ஊற்றி கழுவுனா போதாது. தண்ணி ஊற்றினா சிலது போயிடும், சில தண்ணி ஊற்றினா போக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஃபெக்சல் எதையாவது ஒன்று போட்டு கழுவணும். சோதனை சிலது அதுலேயும் போகாதது இருக்கும். அதுக்கப்புறம் அதில் ஆசிட்டை ஊற்றினா தான் என்ன பண்ணணும்? போகும். சோதனை ஆசிட்டை ஊற்றினா மட்டும் பார்த்தா அதை போட்டு தேய்ன்னு என்ன பண்ணணும்? தேய்ச்சா தான் அது பார்க்க நல்லா இருக்கும். அல்லேலூயா. இது போல ஒரு சின்ன கழும்பு கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சின்ன கரை திரை பிழை இருக்கக்கூடாது. சோத்திரம். அந்த இடத்தை தான் தெய்வம் என்ன பண்ணுகிறார்? விரும்புகிறார். அதனால தான் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை, சுத்திகரிப்புக்கு வேண்டிய வார்த்தைகளை என்ன பண்ணுகிறார்? நம்முடைய நலனுக்காக, நம்முடைய பிரயோஜனத்திற்காக தேவன் நமக்கு கொண்டு வருகிறார் என்று எடுப்பீர்கள். ஆனால் சந்தோஷத்தோடு அதை கை கொள்கிற இடத்திற்கு நேராய் கடந்து போவீர்கள். அல்லேலூயா. இல்லைன்னா என்ன செய்வோம்? சும்மா குற்றப்படுத்திட்டு போயிடுவோம். சோதரர் இப்படி பேசுகிறாரு, அப்படி பேசுகிறான்னு சொல்லி. அதனால் 7 சபைகளில் இருக்கிற குறைகள், அதுபோல் நம்முடைய சபைகளிலும் குறைகள் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையிலும் குறைகள் இருக்கும். அதை பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு எழுதி உணர்த்தினதை போல இன்னைக்கு அதை நினைப்பூட்டி கர்த்தருடைய வார்த்தையின் மூலியமாய் நமக்கு என்ன பண்ணுகிறார்? உணர்த்தி கொடுக்கிறார். நாம் மனம் திரும்புகிற பட்சத்தில் தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஜெயம் எடுக்கிற வாழ்க்கைக்கு நேராய் கடந்து வரும்போது அதுக்குரிய வெகுமதிகளை கர்த்தர் தந்து என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.
இனி சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து சோதரன் இனி வருகிற காலத்தில் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். தொடர்ந்து அப்படியே வெளிப்படுத்துகிற விசேஷமாக போனாலே சோதரன் நமக்கு என்ன ஆகிப்பெறும், என்னடா வெளிப்படுத்துகிற விசேஷமாகவே போயிட்டு இருக்கு. அதனால் இனி வருகிற காலத்தில் இனி சம்பவிக்க போகிற காலத்தை என்ன பண்ணலாம் சிந்திக்கலாம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை சோத்திரம் கர்த்தருடைய வலதுகரம் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து இந்த நாளில் சிந்திக்க போகிறோம். தலைப்பு கர்த்தருடைய வலதுகரம் என்ன செய்யும். இன்னைக்கு கர்த்தருடைய வலதுகரத்தை குறித்து தான் என்ன பண்ண போகிறோம், கர்த்தருடைய வார்த்தையாய் நாம் கேட்க போகிறோம். கடந்த நாட்களில் கர்த்தருடைய வலதுகரம் அப்படின்னு வந்துச்சு. அப்போ நேற்றைய தினத்தில் தான் கர்த்தருடைய வலதுகரம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஆமை சோத்திரம் அந்த காரியங்களை தியானிப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். ஆமை சோத்திரம் அதை இந்த நாளில் பகிர்ந்தளிக்க தேவன் இரக்கம் செய்வாராக. கர்த்தருடைய வலதுகரம், அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு ஆளுக்கு வலதுகரம் இருக்கு, இடதுகரம் இருக்கு. ஆனால் இடதுகரத்தை பார்க்கல வலதுகரம் எப்படி இருக்கு, அது ஓங்கி நிற்கும். அப்படின்னா சோத்திரம் ஒரு வேலையை செஞ்சா டக்குன்னு எந்த கை தான் போகும். ஆமாம், சில பேருக்கு எக்ஸப்ஷன், சில பேருக்கு வலதுகரம் வராது. அதாவது ஒரு 1000ல் 1 அவங்க இடது கையில் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இடது கையில் பலன் இருக்கும். அவன் வேதத்திலையும் சொல்லுது இடது கை வாட்டம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் யுத்தத்தில். ரைட், போகட்டும். அப்போ நம்ம வலது கையும் இடது கை வாட்டம் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. 2 கையும் எப்படி இருக்கணும், பலமாக இருக்கணும், தேவனுக்கு மகிமையாய். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயல்பாகவே வலதுகரம் அது ஓங்கி நிற்கிறதா இருக்கு. வலதுகரம் பல விதமான காரியங்களை செய்கிறதா இருக்கிறது. ஆமை சோத்திரம். அப்போ கர்த்தருடைய வலதுகரம் அப்படின்னு சொன்னால் ஆமை சோத்திரம் அவருடைய வலதுகரம் எப்படிப்பட்டதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை நிகழ்த்துகிறது அப்படிங்கிற ஒரு பகுதியை குறித்து தான் இந்த நாளில் நாம் சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வலதுகரம்னா அப்போ இடதுகரத்தில் ஒன்றும் இல்லையா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. 2 கரமும் ஆமை சோத்திரம் பலமாய் கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஆமை சோத்திரம் அவர் செய்கிற காரியங்களில் மேன்மையானது அதை வலதுகரம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சில சமயங்களில் பிள்ளைகள் ஆமை சோத்திரம் ஏதாவது ஒரு தின்பண்டத்தை கொடுறான்னு சொல்லும்போது ஆமை சோத்திரம் இடதுகையை நீட்டிட்டா உடனே இடதுகையை நீட்டாது வலதுகை என்ன பண்ணு, ஆமாம் சோத்திரம் வலதுகையில் கொடுப்பா அப்படின்னு சொல்லுவோம். சின்ன பிள்ளைகள் யாராவது கொடுப்பாங்க, வாங்கும்போது திடீர்னு அது இடது கையில் வாங்கும். பிள்ளைகளுக்கு விவரம் தெரியாது. அதனால என்ன பண்ணு, வலது கையில் நீ வாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமை சோத்திரம் அது நன்மை, மேன்மை, உயர்வு, ஆசீர்வாதத்தை குறிக்கிறதா இருக்கிறது. சரி, கர்த்தருடைய வலதுகரம் என்ன செய்கிறன்னு சொல்லி பார்த்து சுருக்கமாய் பார்த்து நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களுக்குள்ளே பார்த்து முடித்து ஆமை சோத்திரம் அபிஷேக ஆராதனைக்குள்ளே கடந்து போவோம். கர்த்தராகிய தேவன் அவருடைய வலது கரத்தினாலே தெய்வம் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சங்கீதம் 138 7 வாசிங்க. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வலதுகரம் என்ன செய்யுமா, நம்மளை ரட்சிக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம தேவ சன்னிதானத்தில் வந்து தேவனை தொழுது கொண்டு இருக்கிறோம்னா அவருடைய வலதுகரம் நம்மளை ரட்சித்தபடினாலே ஆமை சோத்திரம் நாம் அவருடைய சமூகத்தில் வந்து என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், தெய்வத்தை தொழுது கொண்டு இருக்கிறோம். அவருடைய வலதுகரம் ரட்சிக்கிறதா இருக்கிறது. பாருங்க, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை என்ன பண்ணுகிறீர். ஆமாம், உலகத்தில் இருக்கும்போது நாம் மரித்து இருந்தோம், நம்முடைய ஆன்மாவிலை மரித்து இருந்தோம். ஆமை ஸ்தோத்திரம். நம்ம ஆன்மா உயிர் வடையலை. எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போதான் அந்த ஆன்மாவில் என்ன உண்டாகிறது, ஒரு உயிர், ஆமை ஒரு உயிர் மீட்சி உண்டாகுது. அப்போ ஸ்தோத்திரம் இன்னைக்கு உலகத்தில் ஆமை ஸ்தோத்திரம் துன்பத்தின் நடுவிலே அவங்க என்ன பண்ணுறாங்க, கடந்து போகிறாங்க. பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளே கடந்து போகிறாங்க. அவங்களுடைய ஆன்மா மரித்த நிலைமையில இருக்கு. எப்ப சோத்திரம் ஆண்டவர் இயேசுவை ஆமை சோத்திரம் அறிந்து கொள்கிறாங்களோ, ஏற்றுக்கொள்கிறாங்களோ, விசுவாசிக்கிறாங்களோ அப்ப ஆமை சோத்திரம் அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் ஆமை சோத்திர கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கடந்து போனதுனாலே இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று சொன்னார். அப்படின்னா எழுத்தின்படி மாம்சத்தின்படி உண்டான மரணத்தை சொல்லல. ஆமை சோத்திரம் ஆன்மா மரித்து போகும், ஆன்மா இரட்சகரை விட்டு பிரிந்து போகும், ஆன்மா தேவனுக்கும் ஆன்மாவுக்கும் தொடர்பில்லாமல் போகும். அப்படிப்பட்டதான ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் டெத்தை குறித்து தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஆதாம் ஏவாளுக்கு சொன்னார். ஆனால் அவர்களோ அதை குறித்து கவனிக்காமல் போனதுனால ஒரு ஆத்தும மரணம் உண்டானது. ஒரு ஆதாமுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக என்ன பண்ணிருச்சு, உலகத்திலே பாவம் பிரவேசித்தது, சாபத்திற்குள்ளே கடந்து போனது. ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் இருந்தபடினாலே ஆமை சோத்திர பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு மீட்பும் ஆசீர்வாதமும் உண்டாயிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் நமக்கு என்ன உண்டு,
மீட்பு உண்டு. நம்மளை உயிர்மீட்சி அடைய பண்ணுகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவங்க சோத்திரம் இந்த பூமியில எப்படி சுகித்திருந்தாலும் அவங்களுடைய ஆன்மா மரித்து கிடக்கிறது. உங்களுடைய ஆன்மா எப்படி கிடக்குது? மரிச்சு கிடக்கு. இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்தாதான் ஆன்மா மீட்கப்படும், ஆன்மா உயிர்மீட்சி அடையும். சோத்திரம் ஆன்மா உயிர்மீட்சி அடைஞ்சாதான் அவங்க வாழ்க்கை எதிர்காலம் சமாதானத்தோடு இந்த பூமியில வாழ்ந்து அந்த ஆன்மா உயிர்மீட்சி அடைந்தால் மட்டும்தான் அது பரம ராஜ்யத்திற்கு கடந்து போகிறதா இருக்கும். அல்லேலூயா. அடுத்து, என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை என்ன பண்ணுகிறீர்? நீட்டுகிறீர். சோத்திரம் சத்ருவாகிய பிசாசு அவன்தான் நமக்குள்ள இப்படிப்பட்ட மரணத்தை கொண்டு வருகிறான். பிசாசு கொல்லவும் அழிக்கவுமே அல்லாமல் வேற ஒன்றுக்கும் அவன் வரான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள ரட்சிப்பை இழந்து போகத்தக்கதாய் பிசாசு என்ன பண்ணுகிறான்? ஆத்துமாவை கொல்லுகிறான். ஆத்துமா நஷ்டப்படுகிறது. சோத்திரம். ஆனாலும் அவனுக்கு விரோதமாய் தேவன் தம்முடைய கரத்தை என்ன பண்ணுகிறார்? நீட்டுகிறார். பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா சோத்திரம் ஏதாவது பூச்சி வெட்ட வந்துருச்சுன்னா உடனே தாய் தகப்பன் என்ன பண்ணுவாங்க? எதையாவது ஒரு ஆயுதத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த பூச்சிக்கு எதிராக என்ன பண்றாங்க? அடிச்சு அந்த அந்த விஷச்சந்துக்குள்ள அந்த பூச்சிகளோ பிள்ளையை சேதப்படுத்தாதபடி என்ன பண்ணுகிறாங்க? பாதுகாக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இதுபோல சோத்திரம் நமக்கு எதிராய் சத்ரு பிசாசு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் வேகமாய் கொடியேற்றுகிறார். அந்த சத்ருக்கு விரோதமாய் தேவன் தம்முடைய கரத்தை என்ன பண்ணுகிறார்? நீட்டுகிறபடினால்தான் நீங்களும் நானும் தொடர்ந்து பாதுகாப்பாய் சுகமாய் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு தலைவர்கள்லாம் பாதுகாப்பாக போயிட்டு வராங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு படை இருக்கு. அவர்களை பாதுகாக்கிறதுக்கென்று என்ன இருக்கு? ஒரு படை இருக்கு. அதனால எதிராளிகள் திட்டம் பண்ணினாலும் அதை முறியடித்து என்ன பண்றாங்க? தலைவர்களை பாதுகாக்கிறாங்க. இது போல சோத்திரம் ஒவ்வொரு நாளும் சத்ரு நமக்கு எதிராக என்ன பண்ணுவான்? திட்டம் பண்ணி கொண்டே இருப்பான். எதிராக இருக்கிற மனிதர்களும் திட்டம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. ஆனா அந்த திட்டங்களுக்கு நீங்களாக்கி நம்மளை பாதுகாக்கிறது கர்த்தருடைய கரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு அந்த செங்கடலுக்கு முன்பதாய் வந்து நிற்கும் போது அந்த எகிப்தியர்கள் என்ன பண்றாங்க? இவர்களை எப்படி நம்ம விட்டுட்டோமே, விடக்கூடாதே, இவங்களை மீண்டுமா என்ன பண்ணணும்? பிடிச்சு சோத்திரம் என்ன பண்ணணும்? திருப்பி கொண்டு வந்து அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவங்க ஒரு இராணுவத்தை அனுப்பியிருந்தாங்க. அந்த இராணுவம் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணுது? பின்தொடர்ந்து வருகிறது. அவங்க சோத்திரம் வனாந்தரத்தில் வந்ததுனால தூரத்திலேருந்து பார்க்கும்போது அந்த இராணுவம் என்ன பண்ணி கொண்டு இருக்கு? வருகிறதை அவர்களால் காண முடிகிறது. அப்படியே ஜனங்கள் தவிக்கிறாங்க. முன்னால செங்கடல், தப்புறதுக்கு வழி இல்லை. நம்ம நடந்து ஓடணும், பிள்ளை குட்டிகளை தூக்கிக்கிட்டு ஓடணும், கால்நடைகளை தூக்கிக்கிட்டு ஓடணும், சட்டி பாத்திரத்தை அள்ளிக்கிட்டு போகணும். ஆனா பின்னால வர ரதத்துல வரான், குதிரையை பூட்டி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறான். அந்த வேகத்துக்கு இவங்க ஈடு கொடுக்க முடியுமா? அப்படியே போகலான்னு பார்த்தாலும் முன்னால என்ன நிக்குது? செங்கடல் வந்து நிக்குது. தப்புறதுக்கு வழியே கிடையாது. எவ்வளவு தூரம் ஓடினாலும் விரட்டி 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 பிடிச்சு நம்மளை அழிச்சு மீத இருக்கிறவங்களை கொண்டு போய் எகிப்தில் என்ன பண்ண போறான்? கொத்தடிமையா மாத்த போறான். என்ன பண்றதுன்னு தெரியல. ஜனங்கள் திகைக்கிறாங்க, தவிக்கிறாங்க, கதறாங்க, புலம்புறாங்க. ஆனா மோசே தேவனை நோக்கி பார்க்கிறான். அல்லேலூயா. தேவன் பாருங்க, முன்னால போன தேவன் அப்படி பார்க்கிறாரு, பின்னாலே என் ஜனத்தை தொட வருதா அப்படின்னு அப்படியே முன்னாலே இருந்து அப்படி விலகி பின்னாலே வந்து நிற்கிறார். எகிப்தியர்களும் இஸ்ரவேலர்களும் ஒன்றை ஒன்று சந்திக்காதபடிக்கு அவர் தடை செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோத்திரம் அந்த ரதங்குடைய உருளையெல்லாம் கலடுது. அவங்களால சந்தோஷமாய் பயணத்தை தொடர முடியல. இடி மின்னல்கள் என்ன பண்ணுது? அவங்க தொடர்ந்து பிடிக்காதபடிக்கு அவங்களை தடை செய்கிறது. இப்படி காலதாமதப்படுத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே கர்த்தர் மோசையை கொண்டு அந்த கோலை நீட்டின வேளையிலே சோத்திரம் அந்த கடலை இரண்டாய் பிளந்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் பிளக்குங்க. பிளக்க முடியாத ஒரு காரியம் இருக்குன்னு உங்க வாழ்க்கையில நீங்க சொல்வீர்களானால், செங்கடலை போல நான் முன்னால நிக்கிறேன், என்னால முன்னேற முடியல, பின்னோக்கி இழுக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க அங்கலாய்ப்பீர்களானால் அந்த மோசையின் தேவன் நமக்கு துணையாய் நிற்கிறார். அவர் செங்கடலை பிளப்பார், அதன் வழியாய் தெய்வம் கடக்க பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். கடலை பிளந்த மாத்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சோத்திரம் அவங்களுடைய கால்நடைகளை பிடித்துக்கொண்டு சோத்திரம் அவங்களுடைய உடைமைகளை பிடித்துக்கொண்டு முதிர்ந்த அனுபவத்தில் உள்ளவங்களை பிடித்துக்கொண்டு சிறு பிள்ளைகளை பிடித்துக்கொண்டு வேக வேகமாய் அந்த செங்கடலை கடக்கிறார்கள். செங்கடலை கடந்ததற்கு பின்பதாக பார்த்தா எகிப்தின் இராணுவம் என்ன பண்ணுது? அதிதீவிரமாய் அதிவேகமாய் சோத்திரம் அந்த செங்கடலின் வழியாகவே என்ன பண்றாங்க? உள்ள பாஞ்சு வராங்க. சோத்திரம் எல்லாரும் கரையேறி நின்று பார்க்கிறாங்க. கர்த்தர் சொன்னார், இன்று கண்ட எய்த்தினை இனி என்றைக்கும்
காண மாட்டாய் என்று சொல்லி மோசே அந்த கோலை நீட்டு என்று சொன்னான். நீட்டின மாத்திரத்தில் பிரிந்த சமுத்திரம் இரண்டாய் சேர்ந்தது. ஒருவன் தப்பல, அத்தனை இராணுவம், எகிப்தின் இராணுவம், பார்வோனுடைய இராணுவம், அவனுடைய ஆணவம், அவனுடைய பெருமை, அத்தனை செங்கடலை கர்த்தராகிய தேவன் அழித்து போட்டார். தம் ஜனத்தை பாதுகாத்தார். அல்லேலூயா. அவருடைய வலதுகரம் ரட்சித்தது. அவருடைய வலதுகரம் பார்வோனுடைய இராணுவத்திற்கு இரையாகாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனத்தை ரட்சித்ததைப் போல தேவனாகிய கர்த்தர் சத்ரு பிசாசு நிமித்தம் வருகிற அத்தனை தீமைகளுக்கும், மனிதர்கள் மூலியமாய் வருகிற அத்தனை தீமைகளுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவருடைய வலதுகரம் ரட்சிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மளை ரட்சித்தார். சாபத்திலிருந்து தேவன் நம்மளை ரட்சித்தார். உலக வழிபாட்டிலிருந்து தெய்வம் நம்மளை ரட்சித்தார். ஆமை ஸ்தோத்திரம். அதுபோல ஆமீன், கர்த்தர் நல்லவர். ஆமை ஸ்தோத்திரம். சமாதான குலைச்சலிலிருந்தும், நோயிலிருந்தும், பலவிதமான வியாதி பலவீனத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். அவருடைய வலதுகரம் ரட்சிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய வலதுகரம் ரட்சிக்கலைனா ஆமை ஸ்தோத்திரம், இரட்சகரை சந்திக்க முடியாது. நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கவும் முடியாது. எல்லா மனுகுலத்தை ரட்சிப்பதற்காக சிலுவையிலே அவர் என்ன பண்ணார்? ஆமை ஸ்தோத்திரம், ரத்தம் சிந்தி ஜீவனை தந்து மீட்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் மனுகுலம் தான் கர்த்தரை என்ன பண்ண மாட்டேங்குது. அவர் உலகத்திற்கு வந்தும் உலகம் அவரை என்னவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகத்திற்கு அவர் வந்தும், உலகத்திற்கு அவர் ஒளியாய் வந்தும் அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததினாலே அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு நேராக என்ன பண்ணுகிறார்கள்? கடந்து போகிறார்கள். யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். அவருடைய வலதுகரம் அவர்களை ரட்சிக்கிறது. அப்படின்னா ஸ்தோத்திரம், அக்கினி கடலுக்கு ஸ்தோத்திரம் தப்புவித்து நித்தியத்திற்குரியவர்களாய் தேவனுடைய கரம் பாதுகாக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய வலதுகரம் ரட்சிக்கும். கர்த்தருடைய வலதுகரம் ரட்சிக்கும். சரி, வாசிங்க. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 20:6. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து, தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். பாருங்க, அவர் பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். அப்ப வலதுகரம் பாருங்க சோத்திரம் ரட்சிக்கிறது. அப்போ உலகத்திலேருந்து ரட்சித்து, உலக வழிபாட்டிலிருந்து ரட்சிச்சு, அதுக்கப்புறம் சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் போதை வசத்திலிருந்தும் துர்க்குணத்திலிருந்தும் ரட்சித்த தேவனாகிய கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணினவரை அவருடைய வலதுகரம் என்ன பண்ணுகிறதா? ரட்சிக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் ஆமை ஸ்தோத்திரம் அவர்களை காக்கும்படி அவருடைய கரம் அவர்களை ரட்சிக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. பாருங்க, சவுலும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷர், தாவீதும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷர். தாவீதுக்கு விரோதமாய் எத்தனையோ மனிதர்கள் வந்தார்கள். பெலிஸ்தியர்கள் வந்தார்கள், சோத்திரம் அமலேக்கியர்கள் வந்தார்கள், சோத்திரம் இப்படி பல ஜாதி மக்கள் எதிராய் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு எதிராய் வந்தபோது ஒரு மனுஷனும் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாய் நிற்க முடியாதபடிக்கு கர்த்தர் தாவீதோடு இருந்து யுத்தம் பண்ணி சகல யுத்தத்திலும் தேவன் ஜெயத்தை தந்தார். அல்லேலூயா. அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை ரட்சிப்பதற்காக அவருடைய பலத்த கரம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா பாருங்க, சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தான். ஆனா அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனே என்ன பண்ணுகிறான்? தாவீதுக்கு எதிராய் வருகிறான். இப்படி சோத்திரம் அநேக இடங்கள்ல நடக்கும். தேவ பிள்ளைகளை எதிராக எழும்புவாங்க, ஊழியர்களை எதிராக எழும்புவாங்க. சோத்திரம் சில ஊழியங்களை உடைப்பாங்க. சோத்திரம் சில ஜனங்களை சிதறடிப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்வாங்க. ஊழியத்துக்கு எதிராக, ஊழியர்களுக்கு எதிராக, விசுவாச பிள்ளைகளுக்கு எதிராக. அவர்கள் யார் பார்த்தா அவர்கள் அந்நிய ஜனங்கள் அல்ல, அவர்கள் புறஜாதிகள் அல்ல, அவர்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான். ஆனா சத்ரு ஏதோ ஒரு விதத்தில் வஞ்சித்து என்ன பண்ணுகிறான்? அவர்களை சோத்திரம் அவனுடைய ஆயுதமாக எடுத்து பயன்படுத்த பார்க்கிறான். அல்லேலூயா. ஆனாலும் தேவனுக்கு பயந்து நடக்கிற அப்படிப்பட்ட கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை சோத்திரம் அப்படிப்பட்ட மனிதருடைய தீங்குக்கு விலக்கி பாதுகாப்பதற்கு அவருடைய வலதுகரம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க. நமக்கு விரோதமாய் சோத்திரம் யூதாஸ் எழும்பிட முடியாது. நமக்கு விரோதமாய் சவுல் எழும்பிட முடியாது. நமக்கு விரோதமாய் சோத்திரம் கோரா கூட்டத்தார் எழும்ப முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய வலதுகரம் நம்மளை பாதுகாக்கும். அல்லேலூயா. சோத்திரம் பிசாசின் கரத்தில் இருந்து மாத்திரம் அல்ல, துன்மார்க்கம் மனிதனுடைய கரத்தில் இருந்து மாத்திரம் அல்ல. சோத்திரம் நமக்கு அருகாமையில் இருக்கிற
ஒருவேளை ஸ்தோத்திரம் அவங்க தேவ பிள்ளைகளாய் தேவ ஊழியர்களாக கூட இருக்கலாம். அவர்கள் நமக்கு விரோதமாய் தீங்கு செய்யும் போது கூட பிறப்பு உடன் ஸ்தோத்திரம் பிறப்புகள் பாருங்க, யோசேப்புக்கு விரோதமாய் எழும்பினது அந்நிய ஜாதி அல்ல, கூட பிறப்பு தான் எழும்பினுச்சு. அல்லேலூயா. கூட பிறப்பு தான் என்ன பண்ணுச்சு? உடன் பிறந்தவர்கள் தான் எழும்பினார்கள். அவனை அழிக்கும்படி, அவனை கொலை செய்யும்படி, அவனை குழியிலே போடும்படி, ஸ்தோத்திரம் இஸ்மவேலர் இடத்துல விற்று போடும்படி எழும்பினது அந்நிய ஜனம் அல்ல, ஸ்தோத்திரம் சொந்த கூட பிறப்பு தான் எழும்பினுச்சு. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய கரம் அந்த யோசேப்பை ரட்சிக்கவில்லையா? குழியில போட்டாங்க, குழியிலிருந்து தூக்கி எடுத்தது கர்த்தருடைய கரம். அவனை கொல்லும்படி திட்டம் பண்ணினாங்க, அவனை கொலை செய்யாதபடி அவனை பாதுகாத்தது கர்த்தருடைய கரம். அவனை இஸ்மவேலர் இடத்துல விற்று போட்டார்கள், அவன் எகிப்திற்கு அடிமையாய் கடந்து போனான். போர்த்திபாவுடைய வீட்டுக்கு போய் வேலைக்காரனாய் அடிமையாய் மாற்றப்பட்டான். அவன் மேல் பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டது, அவனை சிறையில போட்டாங்க. அந்த சிறையிலிருந்து அவனை தூக்கி எடுத்தது கர்த்தருடைய கரம். அல்லேலூயா. அவனை சிறையிலிருந்து மாத்திரம் அல்ல, அந்த எகிப்தின் அதிபதியாய் உயர்த்தினதும் கர்த்தருடைய கரம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. யோசேப்பை குழியிலிருந்து தப்புவித்து, யோசேப்பை மரணத்திலிருந்து விடுவித்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து, சிறைச்சாலையிலிருந்து விடுவித்து தூக்கி எடுத்து உயர்த்திருக்குமானால் அந்த கரம் நமக்கும் அவ்வண்ணமாகவே செய்யும். அல்லேலூயா. யார் நம்மளை குழியில போட்டாலும் சரிதான். சோத்திர எரேமியா இஸ்ரவேல் ஜனத்துக்கு எதிராய் தீர்க்க தரிசனம் உரைத்த காரணத்திற்காக அவனை தூக்கி எங்க போட்டாங்க? சேர் நிறைந்த ஒரு குழியில தூக்கி போட்டாங்க. அவன் சாக கிடக்கிறான் பசியில. ஆனா கர்த்தருடைய கரம் அவனை பிடித்து தூக்கினது. அல்லேலூயா. அதனால எந்த குழியில தூக்கி போட்டாலும் சரிதான். சோத்திரம் கர்த்தருடைய கரம் என்ன பண்ணும்? சாது சுந்தர் சிங் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன் பஞ்சாப்ல ரட்சிக்கப்பட்டு சோத்திரம் இமயமலை அடிவாரத்தில் சோத்திரம் கர்த்தருடைய ஊழியங்களை மகிமையாய் செய்தார். அப்படி ஒரு பட்டணத்திற்குள்ளே கடந்து போய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி கடந்து போன போது அந்த பட்டணத்தின் தலைவன் என்று சொல்லப்படுகிற மனுஷன் அந்த நாமத்துக்கு எதிராய் நின்றபடினாலே இவனை பிடிச்சு என்ன பண்ணணும்? கொலை செய்யணும் முடிவு பண்ணுகிறார். அப்ப உடனே என்ன பண்றார்? அவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த பட்டணத்துல எப்படி ஒரு தவறு செய்தா மரண தண்டனை கொடுப்பாங்கன்னா, அங்க ஒரு கேணி இருக்கு. அந்த கேணிக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க? தூக்கி போட்டுருவாங்க. ஆழமான ஒரு கேணி, அதற்குள்ள ஒண்ணு இருக்காது. போட்டுட்டு அதை என்ன பண்ணிடுவாங்க? மூடிடுவாங்க. பூட்டு போட்டு சாவியை எடுத்த ராஜா அதுக்குள்ள தூக்கி போட்டு கொலை செஞ்சு. இதுதான் அவங்களுடைய வழக்கம். அதனால இவரை என்ன பண்ணிட்டாங்க? அந்த சாது சுந்தர் சிங்கை அந்த கேணிக்குள்ள தள்ளி விட்டுட்டு கதவை போட்டு என்ன பண்ணிட்டாங்க? பூட்டிட்டாங்க. அதற்குள்ள ஒரே இருட்டு, உள்ள துர்நாற்றம். இது போல எத்தனையோ மனிதர்கள் அதற்குள் மரித்து மக்கி எலும்புகள் கிடக்குது. அந்த இடத்துல அவர் என்ன செய்தார் தெரியுமா? முழங்கால் மண்டையிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஜெபித்து கொண்டிருக்கின்ற வேளையில கொஞ்ச நேரத்தில் ஒரு வெளிச்சம் உள்ளே பாய்ந்து வருகிறது. பாய்ந்து வந்த மாத்திரத்தில் சோத்திரம் ஒரு சத்தம் கேட்கிறது, இதை பிடித்துக்கொள் என்று சொல்லி. அப்போ அவர் நினைக்கிறாரு, சோத்திரம் யாரோ நமக்கு கதவை திறந்து கயிறை கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி அதை பிடிச்சிருக்கிறார். பிடிச்ச மாத்திரத்தில் மேலே இழுக்கப்பட்டது. இழுக்கப்பட்ட மாத்திரத்தில் அவர் வெளியே வந்தார். வெளியே வந்த மாத்திரத்தில் ஸ்தோத்திரம் பார்த்தா அந்த கேணி பூட்டப்பட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்புறம்தான் அவருக்கு தெரியுது, சோத்திரம் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? இந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார் என்று சொல்லி. இந்த விஷயம் ராஜாவுக்கு போகிறது. போனா அவன் பாக்கெட்ல தான் அந்த சாவியே இருக்கு. சாவி ஏன்ட்ட இருக்கு, எப்படி அந்த குழியிலிருந்து அந்த கிணற்றிலிருந்து அவன் வெளியே வந்தான் என்று கேட்ட மாத்திரத்திலே கர்த்தருடைய கரம் என்னை தப்புவித்தது சொன்ன மாத்திரத்திலே அந்த மனிதன் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. பூட்டுன கேணிக்குள்ள இருந்து கர்த்தருடைய கரம் தப்புவிக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பேதுருவை பார்க்கிறோம், அவரையும் சிறைச்சாலையில தூக்கி போட்டுட்டான். சோத்திரம் மறுநாள் சிறைச்சேதம் பண்ணணுங்கிற ஒரு சட்டம் பிறந்திருக்கு. ஆனா இரவோடு இரவாய் கர்த்தர் தூதனை அனுப்பி சோத்திரம் விலங்குகளை கலட்டி சிறை கதவுகளை திறந்து 3 காவல் அத்தனை காவலை என்ன பண்ணுகிறது? திறந்து ஸ்தோத்திரம் அந்த காவலை விட்டு வெளியே வருகிறான். 3வது காவல் வரும்பொழுது கதவு தானாய் திற உண்டதாம். அல்லேலூயா. பாருங்க, தானாய் கதவு திறக்குதுங்க. தேவன் தம்முடைய பிள்ளைக்காக அவருடைய வலது கரத்தை நீட்டுகிறார் ரட்சிப்பதற்காக. எப்படிப்பட்டதான சூழ்நிலையாய் இருந்தால் கர்த்தருடைய வல்லக்கரம் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை ரட்சிக்கும்படியாய் அவருடைய வலது கரம் எப்பொழுது நமக்கு துணையாய் நிற்கிறது. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, உங்களை காப்பதற்காக கர்த்தருடைய வலது கரம் எப்போதும் துணையாய் நிற்கும் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம் அந்த ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்துக்கு என்ன பண்ணுகிறாராம்? ஜெபத்திற்கு பதில் தருகிறார். ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். வலதுகரம் உடையவர் சொல்லுகிறார்,
ஆமை சோத்திரம். அவருடைய வலதுகரம் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு என்ன பண்ணுமா? செவி சாய்க்கும். இந்த விசுவாசம் நமக்குள்ள வந்தா எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேவ சமூகத்தில் ஜெபித்து ஆமீன் ஜெயம் எடுக்கிற இடத்துக்கு நாம் கடந்து போயிடுவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் அத்தனையும் கவனிப்பார். ஒன்றை கூட கவனக்குறைவாய் விட்டுவிட மாட்டார். தக்க சமயத்தில் கர்த்தர் பதிலை தந்து நடத்துவார். அல்லேலூயா. அவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார். அவருக்கு இன்னொரு பேர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற என் ஜெபத்தை அவர் கேட்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. நமக்காய் கண்மலையை பிளப்பார். நமக்காய் ஆமை சோத்திர கற்பாரையை உடைப்பார். நமக்காய் தண்ணீரை அவர் என்ன பண்ணுவார்? புறப்பட பண்ணுவார். காலதாமதமானாலும் நீங்களும் நானும் அவர் கேட்கிறாருங்கிற விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டே இருப்போமானால் அந்த ஜெபம் கேட்கப்படும். அவருடைய வலதுகரம் நமக்கு நன்மை செய்யும். அல்லேலூயா. சங்கீதம் 123 2-3 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். போதும். அப்ப வேலைக்காரன் வேலைக்காரி எஜமானுடைய கையை எஜமாட்டியுடைய கண்ணை நோக்கி இருக்குமாய் போல எங்களுடைய கைகளும் எங்களுடைய தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் யாரதான் நோக்கி கொண்டே இருக்குமா? அவரையே நோக்கி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமீன். பலவீனமாய் இருக்கட்டும், குடும்ப சூழ்நிலைகள் எதிராக இருக்கட்டும், நம்முடைய தேவைகள் பெரிதாய் இருக்கட்டும், எதுவானா என்ன, நம்முடைய கண்கள் ஆமீன் அவரை நோக்கி இருக்குமானால் அவருடைய வலதுகரம் அந்த ஜெபத்திற்கு பதிலை தந்து நடத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 48:10 வாசிப்போம். அவருடைய வலதுகரம் என்ன செய்யும்? தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியினால் நிறைந்திருக்கிறது. அவருடைய வலதுகரம் நீதி செய்யும். அவருடைய வலதுகரம் என்ன வேணும்? நீதி செய்யும். உலகத்துல கூட நீதி புரட்டப்படும். இன்னைக்கு வழக்குக்கு போவாங்க, வழக்கை விசாரிப்பாங்க. பணம் வைத்திருக்கிறவன் சோத்திரம் வக்கீல்கிட்டையோ அல்ல சோத்திரம் நீதிபதிகள்கிட்டையோ அவங்க பணத்தை கொடுத்து அந்த வழக்கை என்ன பண்ணிடுவாங்க? மாறுதலாய் மாற்றி விடுவார்கள். ஆனால் நம்முடைய தேவனுடைய வலதுகரம் அது நீதி செய்கிறதா இருக்கு. ஒருவனும் ஆமை சோத்திரம் புறஜாரியானாலும் தப்ப முடியாது, ராஜாக்களானாலும் தப்ப முடியாது, அதிகாரிகளானாலும் தப்ப முடியாது, தேவ பிள்ளைகளானாலும் தப்ப முடியாது, ஊழியர்களானாலும் தப்ப முடியாது. அவருடைய வலதுகரம் நீதி செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு ஒரு வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்பக்கம் நீதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சோத்திரம் நமக்கு நடக்கிறதெல்லாம் அநீதியாய் ஒருவேளை நடந்து கொண்டே இருக்குன்னு அங்கலாய்ப்பீர்கள். ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருடைய வலதுகரம் இருக்கு, அது நீதி செய்யும். அது வரைக்கும் பொறுமையோடு காத்திருங்கள். அல்லேலூயா. சாலமோன்ட்ட ஒரு வழக்கு போணுச்சு. என்ன வழக்கு தெரியுமா? ஆமாம் சோத்திரம் 2 பேர் கொண்டு போகிறாங்க ஒரு பிள்ளையை எடுத்துக்கிட்டு. 2 பேர் ஒரு பிள்ளையை எடுத்துக்கிட்டு போயிட்டு சொல்கிறாங்க, இது ஏன் பிள்ளை, இது யார் பிள்ளை, ஏன் பிள்ளைன்னு 2 பேருமே சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் சொன்னால் இருப்பா ஒரு டிஎன்ஏ செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க? பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து தெளிவாக சொல்லிடுவாங்க. அந்த காலத்தில் என்னத்தை சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு வழி இல்லை. ஆனால் 2 நிற்கிது, ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை ஏன் பிள்ளைன்னு. சோத்திரம் சாலமோன் பார்க்குறாரு, சுற்றில் இருக்கிற ஜனங்கள் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறது இல்லை. ஏன்னா 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் பிள்ளை பிறந்திருக்கு. அதில் ஒரு பிள்ளை மரிச்சு போச்சு. மரிச்சு போனோன்னே என்ன பண்ணிருச்சு? சோத்திரம் அந்த 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ மரிச்ச பிள்ளையை தூக்கி உயிருள்ள தாயிட்ட போட்டுட்டு அவ பிள்ளையை எடுத்து தாம் பக்கம் கொண்டு போயிட்டான். பிறந்து ஒரு சில நாட்கள் தான். ஆனால் காலையில் எழும்பி பார்த்தா செத்து போச்சே அப்படின்னு நினச்சி பார்த்தா கடைசியில் அவள் உற்று பார்க்கணும், இது நம்ம பிள்ளை இல்லை, அவள் வச்சிருக்கிறதா நம்ம பிள்ளை. ஆமாம். அப்போ தான் சோத்திரம் அந்த வழக்கை சாலமோன்ட்ட கொண்டு போகிறாங்க, ராஜாவிட்ட கொண்டு போகிறாங்க. 2 பேரும் ஏன் பிள்ளைன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? நீங்களும் நான் என்ன செய்கிறது சொல்லுங்க, நம்ம அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுறது? ஆனால் தேவனுடைய வலதுகரம் நீதி செய்யும். அல்லேலூயா. அந்த ஞானத்தை தேவன் சாலமோனுக்கு கொடுத்திருந்தார். சாலமோன் சொன்னார், அப்பா 2 பேரும் தான் பிள்ளைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான், அதனால் ஒரு படைத்தலைவனை வர சொல்லி பட்டயத்தை எடுத்து ஒரே வெட்டா 2 துண்டமாக வெட்டி ஒரு பாதியை அவங்களுக்கும் ஒரு பாதியை என்ன பண்ணு இவங்களுக்கு கொடுத்துரு அப்படி. அதோடைய அந்த பிள்ளையுடைய தாயானவள் சொல்கிறான், துடிக்குது அவளுக்கு, வெட்ட வேண்டாம், பிள்ளையை அவள்கிட்ட கொடுத்துருங்க, அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிறதையாவது பார்த்து என் இறுதி என்ன பண்ணும் கடிக்கும். ஆனால் அவள் சொல்கிறா, அவள் பிள்ளை இல்லை ஏற்பிள்ளையா, அவள் பிள்ளை செத்து போச்சு, வெட்டும் 2 வெட்டும், ஆளுக்கு பாதி என்ன பண்ணுறோம் எடுத்துக்க.
அப்ப சாலமோன் சொல்ல, இவள் அல்ல இவளே தாய். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஞானம் அதில் நீதியை விளங்க பண்ணுகிறது. கர்த்தருடைய வலதுகரம் நீதி செய்யும். அல்லேலூயா. எங்க உங்களுக்கு வழக்கு இருந்தாலும் சரிதான், அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, இல்ல சபைக்குள்ளே வழக்கு இருந்தாலும் சரி, எந்த இடத்துல வழக்கு இருந்தாலும் சரி, உங்க வழக்குக்கு கர்த்தருடைய வலதுகரம் நீதி செய்யும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு உலகத்துல நீதிக்கு மாறாய் அநீதியாய் தீர்ப்பு எழுதினாலும் தேவனுடைய கரம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஆமா, அது நீதியான ஆமை சோத்திரம் காரியத்தை கொண்டு வரும். அதனால நீங்க கவலைப்படவே வேண்டாம். என்ன பண்ண வேண்டாம்? ஐயா என் சம்பாத்தியத்தை எல்லாம் வச்சுக்கிறானே, கவலைப்படாதீங்க. இஸ்ரவேலருடைய சம்பாத்தியத்தை எல்லாம் எகிப்தியர்கள் வைத்திருந்தாங்க. சோத்திரம். அவங்களை ஒடுக்கினாங்க, அவங்க ஜீவனை நஷ்டப்படுத்தினாங்க. ஆமை சோத்திரம். பல 100 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தினாங்க. ஆனா கர்த்தருடைய வலதுகரம் நீதி செய்தது. என்ன எப்படி செஞ்சது தெரியுமா? இவன் உழைச்சதுக்குரிய அத்தனை வருமானத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டுதான் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். அல்லேலூயா. கேட்டா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதனால கர்த்தர் சர்வ சங்காரம் பண்ணாருவாருங்க. ராஜாவுடைய தலைச்சம் பிள்ளை முதற்கொண்டு அந்த தேசத்தில் இருக்கிற குடியா இருக்கிற கடைசி மனுஷன் யாரா இந்த அவருடைய தலைச்சம் பிள்ளைகள், மனிதர்கள் மாத்திரமல்ல எல்லா மிருக ஜீவராசிகளிலும் தலைச்சம்பிள்ளை சர்வசங்காரம் பண்ணினார். எல்லாம் நடுங்கிட்டான். சோத்திரம். இவங்க தேவன் பயங்கரமா இருக்கிறார் அப்பா. துக்கம் இல்லாத வீடு இல்லை. எகிப்தே எப்படி கத்தி இருக்கும் பாருங்க. எல்லாரும் வீட்டிலையும் சாவு, சாவில்லாத வீடு இல்லை. கோசே நாட்டில் வாழ்கிற இஸ்ரவேலருக்குள்ளே ஒரு ஆடு குட்டியாகிலும் மறிக்கல. கர்த்தருடைய கிருபை பாதுகாத்தது. அல்லேலூயா. எந்த சங்கார தூதன் கடந்து போகாதபடி பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது. இன்னைக்கு நம்மளை பாதுகாக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியே நடுங்கிட்டான் ராஜா முதற்கொண்டு. அவங்க பொன் உடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் கேட்டார்கள். கேட்ட மாத்திரத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் அத்தனை யாராட்ட கேட்டாங்களோ உயிர் பிழைக்கணும், அவன் ஜீவன் தப்பணும்னு சொல்லி எல்லாரும் பொன் உடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் என்ன பண்ணாங்க? கொடுத்தார். அவர்கள் எகிப்தை கொள்ளையிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? தூங்கிடக்கூடாது. சோத்திரம். தூக்க மயக்கத்துக்குள்ள போயிடக்கூடாது. தேவ சமூகத்தில் தூங்க வைக்கிறது சத்துருவாய் இருக்கிறது. சரீர களைப்பின் நிமித்தம் ஆமை சோத்திரம் என்னைக்காவது வருகிறது வேறு. ஆனால் தேவ சமூகத்தில் என்ன பண்ணிடக்கூடாது? ஆமை சோத்திரம். எனக்கும் சில வேலைகள் ஆகி போச்சு, ரொம்ப தூக்கம் வந்துச்சுன்னா என்னால் கட்டுப்படுத்த முடியல, போய் படுத்துருவேன். வேற என்ன பண்ணேன்? சோத்திரம். நம்ம எல்லையை மீறி நிற்கிது. ஊழியர் கூட்டத்துக்கு போனேன். சோத்திரம். ஏன்னா நான் நைட் ப்ரேயரை முடிச்சுட்டு தான் காலைல, ஆமாம் நைட் ப்ரேயர் அதாவது முடிக்கவே 4 மணி ஆகிப்போச்சு. போய் தூங்க 5 ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் காலையில் எனக்கு என்ன பண்ணணும், ஒரு ஊழியர் ஆமாம் வேலை. ஆமாம் சோத்திரம். அதனால் அந்த வேலைக்கு என்ன பண்ணேன்? ஆமாம் அந்த வேலைக்கு கடந்து ஊழியர் கூட்டம். அதனால் ஊழியர் கூட்டத்துக்கு போகிறேன். அதற்கு முன்னால் காலைல எந்திரிச்சு தான் அந்த ஆடியோவை மாட்டிட்டு ஊழியர் கூட்டத்துக்கு ஓடி முடிச்சு உடனே வந்து உடனே ட்ரெயினை பிடிக்கணும் ஈரோட்டுக்கு. ஆமாம் உடனே. அதனால் சுத்தமாக டயர்டு, தூக்கமே இல்லை. அதுக்கப்புறம் சோத்திரம் அங்கே போய் சேர்ந்து நைட்டு அதிகமாக புது இடங்கிறனால தூங்க முடியல. காலைல எலும்பி ஆமாம் சோத்திரம் ப்ரேயரை முடிச்சு 3 மணி செக்ஷனில் என்னால் என்ன பண்ண முடியல, ஆலோசனை சும்மா பேசுவாங்க, என்னால் நிற்க முடியல. மதியம் சாப்பிட்டே வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டேன். 3 மணி செக்ஷனுக்கே போகலை. அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு சரீர களைப்பு, பயணங்கள், அதுபோல் சோத்திரம் தூக்கம் முழிச்சது. அதனால சோத்திரம் அப்படி ஒரு உச்சக்கட்ட சூழல் வரும்போது மயங்கிட்டேன். வேற வழி இல்லை. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப உச்சக்கட்டன்னு வந்துருச்சுன்னா பேசாமல் போட்டு போய் படுத்துருவேன். ஏன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. வாகனங்கள் ஓட்டும்போது அப்படிதான். 1 முறை பார்ப்பேன், 2 முறை பார்ப்பேன், 3 முறை பார்ப்பேன். ஆமாம் கண் அப்படி சொக்கிருச்சு அப்படின்னா வண்டியை ஓரம் கட்டிடுவேன். அல்லேலூயா. ஒரு முறை அப்படி தான் சோத்திரம் புதுக்கோட்டையிலேருந்து ஆமாம் சோத்திரம் இங்கேருந்து புதுக்கோட்டையிலேருந்து திண்டுக்கல் போகும்போது ஆமாம் சோத்திரம் 2 முறை அப்படி அசத்திருச்சு. வண்டி அசந்துருச்சு. ஆமாம் கரெக்டாக பார்த்தா நாங்கள் நிற்கிற இடம் சோத்திரம் ஆபிரகாம் பிரதர் கடைக்கு முன்னால் தான். சோத்திரம் ஐலூர்கிட்ட தான். அப்போ பார்த்தேன். சரி நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் பாஸ்டர், நீங்கள் போய் சரி போய் நீங்கள் தூங்குற ஒரு இடத்துல சரி தேவப்பிள்ளை வீட்டில் போய் என்ன பண்ணட்டும், கடையில் போய் ஜெபம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஓரம் கட்டி என்ன பண்ணிட்டேன், படுத்துட்டு அவர் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து எழுப்பினார். அப்படியே பயணக்களத்தை தொடர்ந்தோம். அல்லேலூயா. அப்படி உச்சகட்டமாக வந்துருச்சுன்னா அப்படி ஓரம் கட்டிடுவேன். அல்லேலூயா. சரி போகட்டும், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால் எதுக்காட்டி சொல்ல வந்தேன், நீங்கள் தூங்குறதுனால சொல்ல வந்தேன். சரி ஏதோ ஒரு சரீர களைப்பு பல அப்படி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் தேவ சமூகம் வரும்போதெல்லாம் தூக்கம் வருதுன்னா சிந்திக்கணும். அது ஒரு ஆவி, அது ஒரு கனநித்திரையின் ஆவி. கடிந்து கொள்ளணும். கர்த்தருடைய நாமத்தில் தீர்ந்த அப்புறப்படத்தில் தூக்க பிசாசு வெளியே இயேசுவின் நாமத்தினால் அப்படின்னு என்ன பண்ணிடணும். ஆமை சோத்திரம். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லிவிடாதீங்க, உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். அப்போ நித்திரை நெளிஞ்சிடும். ஆமை சோத்திரம். நம்ம விழிப்பாக இருக்கலாம். தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்போ பாருங்க சோத்திரம், நமக்குள்ள யாருக்குள்ள வழக்கு இருந்தாலும் சரிதான்,
ஆமை சோத்திரம். எவ்வளவு நம்முடைய ஆஸ்திகளை அவன் பிடுங்கி வச்சிருந்தாலும் சரி, தலைமுறையா 4 தலைமுறையா பிடுங்கி வச்சிருக்கிறான் எகிப்தியர். ஆனா விட்டு வச்சாரா? கர்த்தருடைய வலதுகரம் நீதி செய்தது. அவங்களுடைய உழைப்புக்கு வேண்டிய வருமானங்கள் அத்தனையும் இஸ்ரவேலர்கள் 4ஆம் தலைமுறையிலே அதை பெற்றுக்கொண்டுதான் அவர்கள் கானானுக்கு நேராய் பயண களத்தை தொடர்கிறார்கள். அல்லேலூயா. அதனால கவலையப்படாதீங்க. எவன் ஏமாத்தினால் சொந்த பந்தம் அண்ணன் தம்பி ஏமாத்திவிட்டான், எப்படி பிடுங்கணும்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. எப்படி நமக்கு கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால என் சோதர உறவுகள்கிட்ட சொல்லுவேன், என்ன வேணாலும் செஞ்சுக்கங்கப்பா, எனக்கு கவலை கிடையாது. என் தேவன் எப்படி பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறேன். அவருடைய வலதுகரம் நீதி செய்யும். அதனால சோத்திரம், எப்படியும் பிடுங்கும், எப்படி என் கரத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால நீங்க அமைதியா இருந்தாலே போதும். கர்த்தருடைய வலதுகரம் நீதி செய்யுங்கிறதை விசுவாசிச்சால் போதும். உங்களுக்குரியதை தேவன் உங்க கரத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணுவார்? தக்க சமயத்தில் சேர்ப்பார். அல்லேலூயா. வட்டியும் முதலுமாய் சேர்ப்பார். ஆமென். சோத்திரம். கொள்ளையிடத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டு. எப்படியா இங்கே பிடுங்குவார்? சோத்திரம். எகிப்தில் எப்படியோ பிடுங்கிட்டார். அவங்களுக்கு ஒரு சோத்திரம் மரணத்தின் பிரச்சனையை கொண்டு வந்து அவங்கள்ட்ட அது பிடுங்கி கொடுத்துட்டார். அதுபோல் நம்மளை யாராவது ஏமாத்துறாங்க, சொந்த பந்த உறவுகள் ஏமாத்துறாங்க, ஆமென் சோத்திரம், வேலை ஸ்தலத்தில் ஏமாத்துறாங்க, எங்கே வேணாலும் ஏமாத்திட்டு போகட்டும். நீங்கள் என்ன உழைச்சிங்களோ அந்த கணக்கு எங்கே இருக்கு? தேவன்கிட்ட இருக்கு. யார்கிட்ட இருக்கு? ஆமாம். தக்க சமயத்தில் கொண்டு வந்து சேர்த்துருவார். தக்க சமயத்தில் என்ன பண்ணிடுவார்? அவன்கிட்ட எப்படி பிடுங்குவார் தெரியுமா? ஆமாம் சோத்திரம். அவனுக்கு ஒரு வியாதியை கொடுத்து ஐசி வார்டில் வச்சு ஆஸ்பத்திரியில் அவன் கேட்கும் போது கொடுப்பான் பார்த்திங்களா, அப்படி தான் பிடுங்குவார். சோத்திரம். இங்கே கேட்டாலாம் கொடுக்க மாட்டடா. சோத்திரம். நீதியாக நீ கொடுக்க மாட்டேன், அதனால் நேராக ஆஸ்பத்திரியில் போய் வைப்பார். சோத்திரம். பல லட்சங்களை பிடுங்குவார். அல்லேலூயா. சோத்திரம். ஆஸ்பத்திரிக்கு போனால், மருத்துவமனைக்கு போனால், நம்ம போய் வர்றதெல்லாம் விடுங்க. நம்மலாம் சும்மா போயிட்டு 100 ரூபா கொடுக்குறதுக்கு மேலும் கீழே பார்த்துக்கிட்டு தெரியிறோம். இதுக்கு 100 ரூபா கொடுக்குறதா? போடா, எதையாவது அரைச்சி நான் குடிச்சிக்கிட்டு ஆமாம் சோத்திரம் சளிக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் நீங்கள் வெளியிலலாம் போய் பார்த்தா 10 லட்சம் 20 லட்சம் பிடுங்குறாங்க. ஆமாம் சோத்திரம். பல லட்சங்களை பிடுங்குறாங்க. அவங்க தாராளமாக கொடுப்பாங்க. சோத்திரம். ஏன்னா இது மாதிரி எங்கேயும் ஆட்டையை போட்டதாக இருக்கும். அதனால் அதையெல்லாம் கர்த்தர் அப்படி தான் பிடுங்குவார். இல்லைன்னா கோர்ட்டு கேஸு அங்கே போய் பிடுங்குவார். இல்லைன்னா சோத்திரம் நல்லா தான் செயினை போட்டுக்கிட்டு போவாங்க, திருடங்கையில் மாட்டிக்கும். 5 பவுன் 10 பவுன் 10 லட்சம் ஒரு நிமிஷத்தில் அடியே பறி போயிடும். அல்லேலூயா. நீங்களாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியது. எந்த ராத்தில் போனாலும் வந்து பார்த்து ஏமாந்து போவான். அல்லேலூயா. நம்மள்ட்ட ஒன்றும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் சும்மா ஒரு சிம்பிளாக தான் இருக்கும். சிலதெல்லாம் பார்த்தா இத்த தட்டி ஒரு விரல் சைஸ் மொக்கையில் நமக்கே பார்த்தாலும் இத்தனை இவ்வளோ போட்டுக்கிட்டு இருக்கு அப்படி இழுத்தாலும் ஆகாது, செத்து தான் போகும். ஏன்னா அத்தனை மொக்கையாக இருக்குது. கர்த்தருக்கு சோத்திரம். அப்பா நம்ம வெளியிலலாம் போய் பார்த்தோம்னா அவ்வளோ மொக்கையாக போடுது. எப்படா இதெல்லாம் தைரியமாக நடமாடி தெரியுது? திருடங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? திருடங்களில் சிக்கு ஒரு நாளைக்கு அன்னைக்கு தெரியும். குத்துயிரும் குலையுருமா போட்டுட்டு நகையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இல்லையா? ஒரு இடத்துல பாருங்க, காதில் தோட இழுத்து பார்த்தா வந்தல அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டான். ஏன்னா அவனுக்கு டைம் இல்லை. ஆமாம். அதனால அவன் டயத்துக்குள்ளே அந்த வேலையை செஞ்சாகும். இழுத்து பார்த்தா அது எங்கே கலட்டிக்கிட்டா இருக்க முடியும்? ஆமாம். பார்த்தேன் சர்ன்னு ஒரு அறுவையை போட்டான். இந்த அம்மாவுக்கு ஆஸ்பத்திரி போய் தையலை போட்டாங்க. சோத்திரம். இனி காதே என்ன பண்ணக்கூடாது, போட முடியாது. காதத்தை அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களே. கர்த்தருக்கு சோத்திரம். பரவாயில்ல, நம்ம காதெல்லாம் தப்பிடும். அந்த அவன்கிட்ட போய் சிக்குனுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் காது தப்பும் என் காது தப்பும். அல்லேலூயா. 1-2 மாட்டுனா தப்பாக அறுத்துருவான். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு தெரியணும். சரி போகட்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஆமென் சோத்திரம் படிப்படியாக அந்த இடத்தை எட்டி பிடிக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை 1-2 மாட்டியிருந்தாலும் சந்தோஷமாக மாட்டிக்க, வேண்டான்னு சொல்லு. இந்த கல்யாணம்னு ஒன்று வந்துருச்சுன்னா அந்த கவரிங்கெல்லாம் பிடிச்சி அள்ளி மாட்டி சோத்திரம் அப்படியெல்லாம் வந்து நிற்காதீங்க. எவனோ போட்டது அதை தூக்கி மாட்டுதுங்க. மாட்டி நின்னாத்தான் அது ஒரு அலங்காரமாக தெரியுதான். பேயா வந்து நிற்கிது. உண்மையில சில இடத்துல விரட்டிடணும். பா விசாசை அப்படின்னு பொத்து நிற்கிற விழுகும். அகைய கலட்டணும். அல்லேலூயா. இருக்கிறத போட்டுட்டு வாவே. நீ போட்டுருந்தது தங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். கவரிங் எல்லாம் தங்க மாதிரி மின்னுது, ஒன்றும் தங்கம் கிடையாது. அது உலக அறியலை, அதை போடுது. உங்களுக்கு எனக்கு வெளிச்சம் கிடைக்க வேண்டாமா? சோத்திரம். 100 பவுன் மாட்டிட்டு வா, யார் வேண்டான்னு சொன்னா? கவரிங்கை பிடிச்சிக்கிட்டு 50 ரூபா 100 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போட்டுக்கிட்டு அப்படியே பார்த்தா நெஞ்சு ஃபுல்லாக அப்படியே கிடக்குது. சோத்திரம். அப்படியெல்லாம் போகாதீங்க. அதுக்குள்ளே எத்தனை பேய் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதை வந்து போட்டுட்டு பேயை உள்ளே இறக்கிட்டு அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். அதை சுத்தம் பண்ணிட்டு போயிடுவான். உங்களுக்குள்ள அத்தனை பேயும் இறங்கிடும். அது நம்மளை வாழ விடாது. அதனால நமக்கு இருக்கிறத தேவன் 1-2 கொடுத்தாருன்னா போட்டிருக்கீங்கன்னா போடுங்க. சோத்திரம். ஒரு காலம் வரும், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதை அர்ப்பணிக்க, அதை வெறுக்க, அதை விட்டு வெளியே வர தேவன் உதவி செய்வார். அதனால திருமணத்துக்கு போறகவே சங்கடமாக இருக்குது. ஆமை சோத்திரம். இந்த கூத்து தான் இங்கே நடக்குது. எதுவும் தங்கம் கிடையாது. திருட வந்தால் ஏமாந்து போவான்.
சோத்திரம். அத்தனையும் கவரிங் தான். ஆமாம், பார்த்தா போட்டிருக்கிறத பார்த்தா ஒரு நகைக்கடையே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றும் கிடையாது. அதனால் அதெல்லாம் வாடகைக்கு எடுத்து போட்டு என்னத்தை செய்கிறீங்க? ஒரு முறை அப்படி தான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன், சோத்திரம், என்கேஜ்மெண்ட்டுக்கு போனேன். அவ்வளவு தேவைப்பில்லை சோத்திரம், தண்டி குண்டு, அணுகுண்டு மாதிரி. இந்த காதில் எப்படா அது வெயிட்லெஸ் புலக, இல்லைன்னா காதுக்கு அந்து விழுந்துடும். தண்டி குண்டு, அப்பா ஒரு ஆள் நனையாமல் உள்ளே போகலாம் புலக, கொடை மாதிரி இருக்குது சோத்திரம். அதுக்கப்புறம் போட்டு அப்படி நீக்கி இப்படி பார்த்துச்சு, மாப்பிள்ளை வந்திருக்கா, எல்லோரும் வந்திருக்காரா, அந்த ரூம்லேருந்து பார்த்துச்சுல. எனக்கு பக்கத்தில் அண்ணே, அது என்னது ஒரு படம் இருந்துச்சு, மோகினி, என்னது அண்ணே சந்திரமோகி பார்க்குதுனே அப்படின்னா. எங்கடா அப்படி? ஆமாடா, அவனுக்கு அந்த கிருபை இருக்கு, பேய் விரட்டே, இப்போ விரட்டிப்படாத, அதுதான் பொண்ணு, அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னேன். உண்மையிலே சொல்கிறேன், சந்திரமோகி மாதிரியே இருந்துச்சு அந்த அலங்காரம், அப்படி இருந்துச்சு. என்ன செய்ய, அதைத்தானே அது விரும்புதுங்க, பேயாக வந்து நிற்கணும்னு விரும்புதுங்க. அதனால் அப்படிப்பட்ட இடத்துக்கு போகாதீங்க. எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஏன் வந்துச்சு? பிடிங்கிடுவார், திருடன் பிடிங்கிடுவான். ஆமாம், 10 பவுன் போட்டிருப்பாங்க, 10 நிமிஷத்தில் பஞ்சாப் பறந்துடும், 10 லட்சம் ரூபா போச்சு. ஆமாம், இப்போ திருடங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, நெகை வேலை வேற கோழி போச்சு, ரைட், ஆள் ஒன்றும் நடமாட தெரியலையே அப்படின்னு சொல்லி. ஆமாம், தட்டு மாதிரி பெந்தகோஸ்தே சபைக்குள்ளே வந்துட்டான்னா அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆமாம், சோத்திரம், அங்கிட்டு வெளியில் போனால் ஏதாவது பிடிக்கலாம், சோத்திரம், நல்ல மீன் மாட்டோம். ஆமாம், அதனால் சோத்திரம் பாருங்கள், எங்கிட்ட அவர் பிடுங்கிடுவார். அநியாயமாக நீங்கள் 1 ரூபா சம்பாதிச்சாலும் உங்கள் கைகளில் வட்டி முதலமாய் பிடுங்கப்படும். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். இவன் சகைங்கிற ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சுனோன்னு அவன் என்ன பண்ணிட்டான், அப்படியே கிம்பளத்தை ஏற்றிட்டான். சோத்திரம். ஒரு நாள் இரட்சகர் அவனை சந்திச்சார். எப்பா, நான் பிடுங்குறக்குள்ளாட்டி நீனே என்ன பண்ணிரு, ஒழுங்கு மரியாதையாக கொடுத்துரு. அதுதான் அவருடைய பார்வை, அதுதான் அவருடைய பிரசன்னம். அல்லேலூயா. உடனே அவனுக்குள்ள ஒரு உணர்வு, அவர் பிடுங்குறக்குள்ளாட்டியும் நம்ம ஆஸ்பத்திரியில் போய் வச்சு நமக்கு சோத்திரம் 4 பைபாஸ் சர்ஜரி செய்கிறத விட பேசாமல் நம்ம என்ன பண்ணுவோம், 1க்கு 4 என்ன பண்ணிடுவோம், கொடுத்து தப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பாதியை ஏழைக்கு கொடுத்துட்றேன். வாங்கினது அநியாயமாக எங்கே வாங்கின அத்தனை 4 மடங்காக என்ன பண்ணிடுறேன், வட்டி முதலமாக கொடுத்துட்றேன். என் வாழ்க்கை பாதுகாக்கப்படணும். அல்லேலூயா. அதனால் நம்ம யாட்டி அநியாயமாக ஏமாற்றி எல்லாம் வாங்கிடக்கூடாது. அதெல்லாம் தேவன் நீதி, வலதுகர நீதி செய்யும். அதனால் சோத்திரம், நீங்கள் கவனமாக இருக்கணும். யாருடைய பொருளாவது அநியாயமாய் நீங்கள் வாங்கினது உண்டானால் எத்தனை மடங்கு திருப்பி கொடுக்கணும், 4 தனையாய் திருப்பி கொடுக்கணும். அதனால் அதெல்லாம் பழைய காலத்தில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவரை எனக்கு நினைப்பிட்டு கொடுங்கப்பான்னு சொல்லுங்கள். அப்படி ஏதாவது இருந்தால் என்ன பண்ணிருங்க, திரும்ப செலுத்திருங்க. கர்த்தர் சோத்திரம், கடனை வாங்கி ஏமாற்றக்கூடாது. அதெல்லாம் தேவனுடைய கணக்கில் இருக்குது. பின்னால் வியாதியாக வரும், பல லட்சங்களை பிடுங்குவான். ஆமாம், அன்னைக்கு நிலத்தை விற்கணும், வீடை விற்கணும். பேசாமல் இன்னைக்கு கொடுத்துட்டா கர்த்தர் கிருபையாக இறங்குவார். அல்லேலூயா. நிறைய தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் எத்தனையோ ஆட்டையை போட்டிருக்கோம், ஆனால் ஒன்றை கூட திரும்பி கொடுக்கறது இல்லை. அது மனம் திரும்பி வந்திருந்தா தானே, ரட்சிக்கப்பட்டு வந்திருந்தா தானே அந்த உணர்வு வந்திருக்கும். அநேகர் ரட்சிக்கப்படாமல் தேவனை விசுவாசித்து வர்றதுனால இந்த மனம் திரும்புதல் இல்லை. சரி, இங்கே தான் சரி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் தான் பார்த்தா பின்னால் அதை விட பெரிய ஆட்டையாக இருக்குது, பெருசாக ஆட்டையை போடுது. சோத்திரம். வெள்ளை சேலை உடுத்தி இருந்தால் அவர் சாதி யேசுதாஸ் ஐயா சொல்லுவார், வெள்ளை சேலை உடுத்தி இருக்குன்னு நம்பாதே நம்பாதே நம்பாதே, எல்லாம் பேய், எல்லாம் திருடு, செருப்பை திருடுது, பைபிளை திருடுது, எல்லாத்தையும் திருடுது, பத்திரப்படுத்திக்கேம்பார். அல்லேலூயா. வெள்ளை சேலை உடுத்தி இருக்குன்னு நம்பாதே, பைபிளை திருடிட்டு போயிடும். ஆமாம் சோத்திரம். பைபிளை கூட திருடுதுன்னா அப்போ எப்படிப்பட்ட ஆளுன்னு பார்த்துக்கு. சோத்திரம். கன்வென்ஷனை வர்றதுக்கு திருடுறதுக்குனே ஒரு கூட்டம் வருது, அது வெள்ளை சேலை உடுத்திக்கிட்டு வருது, வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வருது. ஆமாம் சோத்திரம். அது எல்லாம் யாருன்னு பார்த்தா அதெல்லாம் தேவ பிள்ளைகளாக தான் இருக்குது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எல்லா கன்வென்ஷன்லையும் நடக்குது, அது தெரிய மாட்டேங்குது. சோத்திரம். சில பேர் சொல்லாமல் போயிடுவாங்க. கடை நாட்களில் கன்வென்ஷனில் கூட எனக்கு ஒருத்தவங்க தகவல் கொடுத்தாங்க, இப்படி பர்ஸில் வச்ச சோத்திரம் ஒரு 1000 ரூபாய்க்கு காணோம், சொல்லலை, வேறு என்ன பண்ண அப்படின்னா. அல்லேலூயா. பத்தியலா. சோத்திரம். விசுவாசிகள் தானே உள்ளே வந்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போ எவனோ ஒருத்தன் 1000 ரூபா ஆட்டையை போட்டான் பத்தியலா. ஆமாம் சோத்திரம். உங்களில் ஒரு ஆளாக இருந்தால் திருப்பி கொடுத்துரு, என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஊழியர் கூட்டம் நடந்துச்சு. ஐயா ஊழியர் கூட்டம் நடத்திட்டு இருந்தாரா, ஐயாவுடைய வாட்சியை ஆட்டையை போட்டாங்க. அவர் கொந்தளிக்கிறார், எங்கடா இங்கே வச்சா வாட்சை காணமாடா. அவருக்கு பிரசங்கம் ஓடலை. ஆமாம் சொல்லிட்டார், நீ ஒழுங்கு மரியாதையை கொண்டு வந்து வைக்கல ரத்தம் கக்கி சாவடா அப்படின்ட்டார். அப்படி கடுமையான வார்த்தையில் போட்டார். பிரேக் விட்டாங்க பாருங்க, கடியாரம் வந்துருச்சு. பிரேக் விட்ட நேரத்தில் ஊழியக்காரர்கள் ஒருத்தர் எப்படி இருக்கான் பாருங்க, ஐயாவுடைய வாட்சியை ஆட்டையை போட்டேன், ரத்தம் கக்கி சாவின்னு சொன்னோட தான் வந்து வச்சேன். எவ்வளோ தந்திரமாக வச்சான்னு தெரியல. என்னையா சொல்கிறீங்க,
வாட்சை காணோமா, நல்லா பார்த்தீங்களா, நல்லா பார்த்தீங்களா, இங்கே பாருங்கய்யா கிடக்குது அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டான். நானும் நினைச்சேன் பரவாயில்லையா கிடச்சி. அவர் சொன்னார், அட என்ன இப்படி இருக்கிற பவுலு, திருட்டு போய் அவன் தான் எடுத்தேன், என்னமோ இங்கே இருக்க, நான் தான் காலையிலேருந்து தேடிட்டு இருக்கேனே, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை. அவன் வச்சு அவன் என்ன பண்ணுறான், இந்தா இருக்குன்னு சொல்லி கொடுக்குறான். ரத்தங்கைக்கு சாவேன்னு சொன்னல, பயந்து வச்சுட்டேன் அப்படின்னாரு. அப்போ பாருங்க எப்படி இருக்கிறாங்கல்ல. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய வலதுகர நீதி செய்யும். உங்களுக்கு விரோதமாக யார் செஞ்சாலும் சரி, கூட பிறப்பு உங்கள் நகையை சொத்து கித்தால கவலையே படாது, ஒன்றும் தப்ப முடியாது. நம்ம சும்மா காமா இருந்தால் போதும். ஆண்டவர் எனக்குரியதை என் கையில் வந்து சேர்ப்பீர், இல்லை நம்ம பிள்ளை கையில் வந்து சேர்த்துருவார், இல்லைன்னா பேரப்பிள்ளை கையில் என்ன பண்ணிடுவார், சேர்த்துருவார். பிடுங்கணும்னு அவருக்கு எப்படி பிடுங்கணும்னு அவருக்கு தெரியும், எப்படி உங்களுக்கு கொடுக்கணும் தெரியும். அதை இஸ்ரவேல் மக்களுக்கு செய்து காண்பித்தார். அல்லேலூயா. அதனால் அவருடைய வலதுகரம் என்ன பண்ணும், நீதி செய்யும்.